கட்சி பொறுப்புகளிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்ததை அடுத்து புதிய மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தற்போது சண்முகம் என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாட்டில் 80 உறுப்பினர்கள் சண்முகத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். தற்போது புதிய மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சண்முகம் குறித்தான முழு விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் கடந்த 3 நாட்களாக முடிஞ்சு தற்போதுதாங்க நிறைவடையுது. இந்த மாநாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. எதிர்கால திட்டம் தொடர்பாக ஆலோசனைகள், புதிய நிர்வாகிகள் தேர்வு என கடந்த 3 நாட்களாக பல்வேறு செக்ஷன்ல முடிஞ்சு இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாநாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்பாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் 80 பேர் கொண்ட மாநில குழு உறுப்பினர்கள் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 80 பேர் சேர்ந்துதான் தற்போது புதிய மாநில செயலாளரை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதன்படி தற்போது மாநில செயலாளராக பதவி வகித்து வந்த தற்போது அவர் கே பாலகிருஷ்ணன் விடுவிக்கப்பட்டு தற்போது சண்முகம் புதிய மாநில செயலாளராக பொறுப்பு வாங்கியிருக்காங்க. வரலாற்று சிறப்பு மிக்க வாசாத்தி வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பை பல ஆண்டுகளாக போராடி அவர் பெற்று தந்த தகவலை பதிவு பண்ணலாம். அதே போல டெல்லி விவசாயி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்க போராட்டங்கள்ல முன்னிருந்து களத்தில் இருந்து இந்த போராட்டத்தை பண்ணியிருக்காரு. இவர் தற்போது தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமாக தொடர்ந்து சண்முகம் பதவி வகிக்கிறாரு. தற்போது 80 பேர் கொண்ட மாநில குழு உறுப்பினர்கள் தற்போது சண்முகத்தை தேர்வு செஞ்சு அறிவித்த தகவல் தற்போது பார்த்துட்டு இருக்கோம். 72 வயதை எட்டிய கே பாலகிருஷ்ணன் அவரே இந்த பொறுப்புடன் தான் விலகிக்கிறார் அப்படின்னு முன்வந்து சொல்லியிருக்காரு. இந்த தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத். தலைமையில இருக்கிற எல்லா கட்சிகளோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து தமிழகத்திலே பாஜகவை காலூன்றுவதற்கு மட்டுமல்ல, அதனை ஆணி வேலையை அறுத்தறிகிற வரையிலே நாங்கள் தொடருவோம் என்பதை நிலையத்தில் சொல்லி அடுத்ததாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய புதிய மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தற்போது சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது புதிய மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சண்முகம் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில தலைவரும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பங்கேற்றிருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.